நபியா, அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அல்லாம நபின்னு வார்த்தையை போட்டு விட்டான். அதனால சுத்தி வளர்ச்சிக்கிட்டு நபிக்கு ஆதாரம் காட்ட வேண்டியது. இப்ராஹிம் அவர்கள் நபி தான், ரசூல் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வணங்கிக்கிற வேண்டியது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பாரம்பரியம் தலைமுறை என்ன, ஒரு இப்ராஹிம் நபின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாருன்னா அவருடைய பரம்பரை ஏதாவது தலைமுறை என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்டியல் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னு கேட்டா, இப்ராஹிமுடைய தகப்பனாருங்கிறவர் வந்து தாரிக்ங்கிறவர் அவருடைய தகப்பனாரு, அவருடைய தகப்பனார் நாகூர், நாகூர்னு அவர் தகப்பனாராம். அவருடைய தகப்பனார் சாரூர், அவருடைய தகப்பனார் ராவு, அவருடைய தகப்பனார் ஃபாலிகு, அவருடைய தகப்பனார் ஆபிர், அவருடைய தகப்பனார் சாலிஹி, அவருடைய தகப்பனார் அர்ஃபஹஸ்து, அவருடைய தகப்பனார் சாமு, அவருடைய தகப்பனார் நூஹு. நூஹு வரைக்கும் போறாங்க, வச்சுக்கிறாங்க. இப்படி போய் எங்க வரைக்கும் போகுது? நூஹு நபியில இருந்து ஒரு 9-10 பேரை சொல்றாங்க. நான் கேட்கிறேன், உங்க முப்பாட்டனார் பேர் என்னங்க உங்களுக்கு தெரியுமா? உங்க தகப்பனார் உங்களுக்கு தெரியும். உங்க தகப்பனாருடைய தகப்பனார் பேர் வேண்டால் அது கொஞ்சம் பேருக்கு தெரியும். அவருடைய தகப்பனார் பேரை கேட்டா ஒரு 95% பேருக்கு தெரியாது. அவருடைய தகப்பனார் பேட்டா ஒத்துக்கும் தெரியாது. உங்கள யாருக்குன்னு உங்களுடைய 4வது தகப்பனார் யாருன்னு கேட்ட சொல்ல தெரியாது. இது இந்த லட்சணத்தில் உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆதாரம் இல்லாம இப்ராஹிம் நபிக்கு தகப்பனார் பேரை சொல்லி, தகப்பனாருக்கு தகப்பனார் பேரை சொல்லி, அந்த தகப்பனாருக்கு தகப்பனார் பேரை சொல்லி, அந்த தகப்பனாருக்கு நூஹ் நபி வரைக்கும் போறாங்க. இதெல்லாம் கப்சா. இதெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. இந்த சொல்லும் பொழுது குர்ஆனுக்கு எதிராக பொய் வேற. அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பேர் ஆசர்ங்கறான். ஆசர்னு குர்ஆன்ல வருது. குர்ஆன்ல என்ன வருதுன்னு கேட்டா, காலலி அபிஹி ஆசர, தன்னுடைய தந்தை ஆசரிடத்தில் இப்ராஹிம் நபி பேசினார்னு சொல்லி தகப்பனார் பேர் ஆசர்னு அல்லாஹ் சொல்றான். அதை கூட கவனிக்காம தகப்பனாருடைய பேர் தசாரிஹ்னு எழுதி வச்சிருக்காங்க. என்ன அல்லாஹ் ஒரு அப்பன் பேரை சொல்லும்போது நீ என்ன மாத்துறத? எல்லாம் கற்பனை. குர்ஆன்ல இருக்கிறது மாத்தமா வரணும், இவ்வளவு வேணும். எல்லா தஃசீர்களும் இதை ஒரு பெரிய முக்கியமான அவருடைய பாரம்பரியம் போட்டு எல்லா தஃசீர்களையும் தைரியமா எழுதி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கூட இறையச்சம் இல்லாம. அல்லாஹ் வந்து தகப்பனார் பேரை சொல்லட்டாலும் பரவாயில்லை, அந்த விஷயத்துல கற்பனை செஞ்ச குற்றமாச்சு ஒரு குற்றமாயிரும். அல்லாஹ் சொன்னது மாத்தமா செஞ்சா 2 குற்றமாவதுல. கற்பனை செஞ்ச ஒரு குற்றம், அல்லாஹ்வுக்கு எதிராக செஞ்ச கற்பனை 2வது குற்றமாயிரும். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க தகப்பனார் பேர் தெரியும், அவ்வளவுதான். ஆசர் என்பவருடைய மகன் அவரு. தகப்பனுக்கு மகனுக்கு நடந்த போராட்டங்கள்லாம் பின்னாடி வருகிறது. ஆசருடைய மகன், அதோடு நிறுத்திக்கணும். இது ஒண்ணாச்சா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உங்களுக்கு தெரியும், கேட்டிருப்பீங்க, நபிகள் நாயகம் நேர்முகவர்ணையில பார்த்திருப்பீங்க. அவங்களே ஒரு நிதானமான உயரமா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப குள்ளமா இருக்க மாட்டாங்க. அவங்களே கொஞ்சம் நல்ல உயரமாக வாட்ட சாட்டமா இருக்கக்கூடியவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து மேராஜ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து நான் வந்து பார்த்தேன். அல்லாஹ் எனக்கு காட்டினா, அவரை பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னு சொன்னா, அவரை வந்து ரொம்ப, அதாவது அவர் தலையை எப்படி நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டி வந்துச்சு. அவ்வளவு உயரம் வந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரமான ஆளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தார்? மற்ற ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லல. எல்லாரும் மூசா நபிக்கு எப்படி உயரம் சொல்லல, ஈசா நபிக்கு வந்து உயரமா இருந்தாங்கன்னு சொல்லல. இந்த பார்த்த ஆட்கள்லயே ரொம்ப உயரமான ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிட்டாங்க, 60 முழம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. மீதி இந்த 6 பேர் இருக்கு பாருங்க, 6 வானத்துல பார்த்தாங்கன்னு வருது. அதுல வரும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உள்ளதுல உயரமா காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம்னு சொன்னா இப்படி நிமிர்ந்து தான் பார்க்கணும் உங்களை, என்னால் அவரை நிமிர்ந்து தான் பார்க்க முடிந்தது என்ற அளவுக்கு உயரமா இருந்தாரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரொம்ப உயரமான ஒருவராக இருந்தார் என்பது நமக்கு வழங்கிக் கொள்வது. அந்த உயரமா இருந்தது கூட அந்த காபாவும் இவ்வளவு உயர்த்து கட்டிருக்காரு நம்ம நினைச்சு பார்த்தோம். காபா இருக்க ஒரு மனிதன் பள்ளியாது இந்த உயரம் தான் போதும் தானே, சரியான உயரமா கட்டிருக்குது, ஆளு சரியான உயரம். அதனால வந்து இந்த காபாவுடைய அளவெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அழகா பொருந்தி வருது. அவ்வளவு உயரமா இருந்தா அந்த காலத்துல இதெல்லாம் சாரம்லாம் கட்ட முடியாது, ஏனிலாம் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் போட்டு கட்டிக்கணும் கஷ்டம். அது ஆளே நல்ல உயரமா இருக்க போய் தான் அவர் உயரத்துக்கு தகுந்த மாதிரி நினைஞ்சிருக்காரு, அதை கட்டிருக்காருங்கிற விளங்கிக்கணும். நல்ல உயரமா இருந்திருக்காங்க, எட்டி தான் பார்க்கணும். எட்டி பார்க்கும் அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயரமாக இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுல இருந்து இவங்க சொல்ற கணக்கு 5000 வருஷம்லாம் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி பார்த்தா 5000 வருஷம் இருக்க வாய்ப்பில்லை. அதை இவங்களா ஒரு குறிப்பிட்ட தலைமுறையை போட்டுக்கிட்டு 5000 வருஷத்துக்கு முந்தைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததா சொல்றாங்களே தவிர அந்த உயரம் அதிகமான உயரத்தை வச்சு பார்க்க கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டுல வருது. 5000 வருஷத்துல உலகம் குறைஞ்சிருக்காது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 1500 வருஷம் என்ன குறைஞ்சு போச்சு? குறையவே இல்லை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு நமக்கு 1400 வருஷம் ஆகுதுன்னா அவங்க காலத்து உயரத்தோட நம்ம ஏதாவது குறைஞ்சிருக்குமா? ஒரு அரை இன்ச்சு ஆவரேஜா வேண்டாம் குறைஞ்சிருப்போமே தவிர ரொம்ப குறைஞ்சிடல. அப்ப எட்டி பார்க்கிற உயரமா இருந்தாருன்னா பல லட்ச வருஷத்துக்கு முந்தி அவர் ஓடி போயிருக்கணும். அதை விளங்கிக்கிறோம். அவங்களுடைய வடிவம், முக அமைப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முக அமைப்பு எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க. அவரை நீங்க பார்க்க விரும்புறீங்களா? இப்ராஹிம் நபி எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறீங்களா? என்னைய பார்த்துங்க போதும், நான் தான் உங்களுக்கு ஒப்பா இருக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது, எங்க பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பவன் நான் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறதுனால அந்த உயரத்தில் அவர் கூட இருக்கலாம். சாயல் உயரத்தில் அவர் கூடி இருந்தாலும் முகச்சாயல் இருக்கிற முகச்சாயலை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முகச்சாயலும் என்னுடைய முகச்சாயலும் ஒண்ணு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுடைய உயரத்தை சொன்ன ஹதீஸ் புகாரியில 3354 உயரமா நான் பார்த்தோம்னு சொன்னாங்களே, அது சஹீஹுல் புகாரியில 3354வது ஹதீஸ். அவங்கள என்னுடைய தோற்றத்துல இருந்தாங்க. நீங்க இப்ராஹிம் பார்க்க நினைச்சால் பொங்குரு இலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழராகி என்னை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இது புகாரியில 3355 5913 ஆகிய ஹதீசுகள்லையும் அதே மாதிரி 3437 3394 ஆகிய ஹதீசுகள்லையும் அவங்களுடைய உயரம், அதாவது இது இவங்களுடைய உயரம்னா உயரம் சொல்லப்பட்டிருக்கிறது. தோற்றம், ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் என்னுடைய தோற்றத்துக்கு இருந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவங்களுடைய தெரிந்து கொள்ள வேண்டிய, அவங்களை பத்தி கிடைக்கிற தகவல்கள், கிடைக்கிறதான்னு சொல்ல முடியும். அவங்களுடைய அம்மா பேர் தெரியல, வாப்பா பேர் தெரியுது நமக்கு, அவங்க அம்மா பேர் என்ன அது நமக்கு தெரியாது. இவங்க அம்மாவில இருந்து ஒரு 25 பேருக்கு எழுதி வச்சுக்கிறாங்க, நமக்கு அம்மா பேரே தெரியாது, சொல்லப்படல. அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல, சொல்லணும்னா கண்டுபிடிக்க இயலாது. எந்த ஒரு மனிதருடைய வரலாறு இருந்தாலும் சரி சொன்னாதான் அம்மா அத்தாவுடைய பெயர் தெரியுமே தவிர சொல்லப்படாவிட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, கிடைச்ச தகவல் இவ்வளவுதான். அவருடைய உயரத்துக்கு தகவல் கிடைக்குது, அவருடைய அந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்பதற்கு சில தகவல் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரலாறுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய சில தனிப்பட்ட சிறப்புகள், அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த இடத்துல அவங்களை வச்சிருக்கிறான், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவருடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 2வது அத்தியாயம் 131வது வசனத்துல, உம்மை எர்கப மில்லத் இப்ராஹிம இல்லாமன் சதிய நஃப்ஸஹு, யார் தனக்குத்தானே மூடனாகி விட்டானோ அவனை தவிர இப்ராஹிமின் மார்க்கத்தை யார் புறக்கணிக்க முடியும்? மூடன் தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும், அறிவுள்ள யாரும் புறக்கணிக்க முடியாது, எல்லாம் அறிவுபூர்வமான ஆளு. அது மாதிரி நடந்து கொண்டாரு. உலக திஸ்தபைனாஹு பித்துன்யா, இந்த உலகத்திலே நாம் அவரை தேர்ந்தெடுத்துட்டோம். உலகத்திலே அவர்தான் டாப், உலகத்திலே சிறந்த ஒருத்தர் சொல்றதா இருந்தா திருக்குர்ஆனுடைய பார்வையில அவர்தான், அவரை தேர்ந்தெடுத்து விட்டோம். இன்னஹு ஃபில் ஆகிரத்தில் லமின ஸாலிஹீன், மறுமையிலேயும் நல்லோரில் ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவங்களை ரொம்ப உயர்வாக அவங்களை தூக்கி சொல்லுகிறான். அதே மாதிரி அவர்களை பாராட்டி சொல்லும் பொழுது உல்குர் இபாதனா இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், நமது அடியார்கள் இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோரை நினைவு கூறுங்கள். உலில் ஐதி வல் அப்சார், நல்ல கூறிய மதி படைத்தவர்களாகவும் உடல் வலிமை மிக்கவர்களாகவும் இருந்தாங்க. 3 பேர் நல்ல திரகாத்திரமான ஆளுக்கலாம். அந்த 3 நபர்களுமே ரொம்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருப்பாங்களாம், இஸ்ஹாக் நபி அப்படி இருப்பாங்க, யாக்கூப் நபி அப்படி இருப்பாங்க. ரொம்ப திரகாத்திரமான உடலமைப்பு பெற்றவர்களாகவும் கூறிய மதி புத்தி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள், சார்பா சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி 3 பேரையும் சேர்த்து பாராட்டும் பொழுது நல்ல திரகாத்திரமான ஒரு உடல் கட்டு பெற்றவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இது எங்க இருக்குன்னு கேட்டா 38வது அத்தியாயத்தில் 45, 46 ஆகிய வசனங்களை பார்க்கலாம். அது இது போக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தார் மனைவி விட்ட வானவர்கள் நற்செய்தி சொல்றாங்க. குழந்தை பிறக்க போது வயசான காலத்துல குழந்தை பிறக்கிற நற்செய்தி பின்னாடி இந்த வரலாறு வரும். அப்ப அந்த அம்மா கேட்கும், நானே கிழவியா இருக்கேன், எனக்கு பிள்ளை பிறக்குமா, என்ன ஆச்சரியமான செய்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் கிழவனா இருக்கேன், நான் கிழவியா இருக்கேன், இந்த ஆளு இவரும் கிழவரா இருக்காரு, பாலி சீகா, இந்த என் கணவர் சரியான கிழவரா இருக்காரு, எனக்கு பிள்ளை பிறக்க போதா அப்படி